இருங்க எல்லாத்தையும் மூட்டாள் போட்டேன். மூட்டாள் எம்டியோட ப்ரோக்ராம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. 14 நாட்களை கலந்துட்டோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்குன்னு கேட்டா இன்னொரு 17 நாள் இருக்கு. அப்ப நம்முடைய திட்டமிடுதல் என்ன, நம்முடைய டார்கெட் என்ன, நம்ம நடத்தி முடித்த 4 கூட்டங்களின் ரிசல்ட் என்ன கத்துக்கிட்டோம், என்ன ஒத்துக்கிட்டோம், என்ன செய்ய போறோம், அதற்கெல்லாம் என்ன முத்தாய்ப்பு, டிசம்பர் மாசத்துல என்ன சிறப்பு, இவைகளையெல்லாம் பேசுவதற்காக நம்ம மத்தியில இன்றைக்கு இரவு கூட்டத்தில் பேச வந்திருக்கிறது ஒரு மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஒரு உறுதியான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் திருக்குருத்தி பாபு சார். திருக்குருத்தி அந்த மார்க்கு ஆரம்பிச்ச அந்த காலகட்டங்கள்ல விற்பனையில மந்தம், பொருள் வாங்க யாரும் வராத ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தா அதை விற்பனை செய்வது, என்ன செஞ்சா அந்த விற்பனை பெருக்குவது என்றெல்லாம் லீடர்களோடு கலந்து பேசி அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று கண்டிப்பா ஜெயிக்க முடியும் என்கிற உறுதியான உள்ளத்தோடு வெற்றி பெற்று காட்டிய ஒரு மகத்தான லீடர், ஸ்டார் பின் அச்சீவர் பாபு சார் தான் இன்னைக்கு நம்மளோட பேச வந்திருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, கூட்டத்துல அதாவது நம்ம சொல்றதையெல்லாம் மக்கள் கேட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சா இல்ல, நம்ம செய்யறதெல்லாம் மக்கள் செய்வாங்க. ஒரு ஆள் 1.5 வருடம் எடுக்க போறாரு, அவருக்கு யாராச்சும் ஆலோசனை கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? பாபு சார் சொன்னா பாபு சார் சொல்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் 1.5 வருடம் எடுத்துருவார். ஏன்னு கேட்டா 1.5 வருடம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது நஷ்டம் இல்லை, லாபம் தான். 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் பிக்கப் பண்ணாலும் அது லாபம் தான். அதை அனுபவிச்சுதான் புரிய முடியும். இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்கிற 1.5 வருடம் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு டிப்போவுக்கே 1 கோடி ரூபாய் கழிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல ஒரு 1.5 வருடத்துக்கு 1 கோடி ரூபாய் இன்னும் சொல்லியிருக்காரு பாபு. நான் காலையில அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி பேசினேன். உள்ளபடியா ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார். கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு நிறைய. என்ன காரணம்னு கேட்டா, பெரிய டீம் இருக்குது, ரெகுலர் மீட்டிங் இருக்குது, ரெகுலர் சேல்ஸ் இருக்குது, கம்பல்சரியா ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை. ஆர்சிஎம் ஒரு சென்னையை போக்கஸ் பண்ணா 7 கேரளாவுக்கு சமம்னு டைமண்ட் சொன்னார். அவ்வளவு பெரிய பிசினஸ் சென்னையில் அடங்கி கிடக்கு. அதனால மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் நல்ல நாள். இதுல பேச வந்திருக்கிற பாபு சாரை வரவேற்று பேசும்படி நம்ம மத்தியில ஆவடி மீசை இருக்கிறார். அவர் எனக்கே கூட ஆசையா இருக்குது அந்த மாதிரி பெரிய மீசை வைக்கணும்னு ஆசை. ஆவடி மீசை மீது ஆசை. அதனால மீசை நான் அன்போடு அழைத்து பாபு சாரை வெல்கம் பண்ணி கூட்டத்தை தொடங்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். வெல்கம் ஆவடியாண்ணா. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். என்னை இந்த அன்போடு கனிவோடு மகிழ்ச்சியோடு அன்போடு அழைத்து வரவேற்பதற்காக என்னை அழைத்த மதிப்புக்கு எம்ராய்டரி அவருக்கு வணக்கம். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய மாபெரும் கலைஞன், ரெக்கார்டு கலைஞன் எனக்கு பெயர் வைக்கிறேன் இன்னைக்கு ஜெகதீஷ் சாருக்கு. உண்மையிலே அவருடைய தொண்டு ஒன்று மனதார ஆற்றுறாரு. அவர் நல்லா 100 வருஷம் நல்லா வாழணும். என்னுடைய அப்ளைனுகளுக்கு ஆசிரியர் நன்றிகள். உண்மையிலே பாபு எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நான் எப்பவுமே அவர் வலது கைன்னு சொல்லுவேன். சாதாரண ஒரு சின்ன ஷாம்பில் இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணார்னா உண்மையிலே கடவுள் கொடுத்த வரம் தான் எனக்கு. அவர் அந்த பொருள் மேலே நம்பிக்கை வச்சார், தன்னம்பிக்கை வச்சார். நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை தான் அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய பியூஸியாக காட்டுற மாதிரி இருக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ சொர்க்கம் மாதிரி இருக்குது. அந்த மீட்டிங் நைட்டில் போய் உட்காரும்போது அந்த கலர் லைட்டெல்லாம் போட்டு விடுவார் பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எதுக்குன்னா இவரே நல்ல உயரமாக அழகாக அஜித் மாதிரி சூப்பர் கலரு, சிவப்பு தான் கலரு. 2வது கடையும் அழகாக இருக்குது, அவர் கூட இருக்க டீமும் அழகாக இருக்குது. அதனால எல்லாமே கலந்த கலவையாக இருக்கும்போது அவர் கண்டிப்பான ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உண்மையிலே பாபு சாரை பற்றி சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள். ஒன்றில் கோபகுமார் சார் ஒரு எண்ணெயை பற்றி, எமரால்டு சார் ஒரு எண்ணெயை பற்றி சொன்னதுக்காக இப்போ தினம் தினம் ஃபீல்டு ஒர்க் போய் எண்ணெயை சேல்ஸ் பண்ணி இறங்கிட்டார். எதுக்குன்னா
நான் சொல்லுவேன் ஒரு நேரத்துலையும் உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம்க்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர் முடிவு எடுத்துட்டார். அதனால அவருடைய நிகழ்ச்சி நல்லா இருக்கும். அனைவரும் கலந்துக்கோங்க. உண்மையிலேயே பாபு சார் வந்து சீக்கிரமா அவர் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என் மனசார வாழ்த்துறேன். அவர் நல்லா வருவார். என்னுடைய அன்பு ஏபி வலதுகர் அஜித் என்று அன்போடு அழைக்கின்ற பாபு அவர்களே, பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக என்று அழைக்கின்றேன். வாங்க பாபு சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இரவு ஜூம் கூட்டத்தில் மறுபடியும் எனக்கு வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாய்ப்பை யாரெல்லாம் வந்து இன்னைக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். அந்த கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்துறப்போ நமக்கு வந்து அது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு படிக்கட்டா வந்து மாறுது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தா இந்த இரவு கூட்டம் இன்னைக்கு இரவு கூட்டனுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நம்பர். அதாவது என்னன்னா 143. ஸோ நம்ம படிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 143 அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 143னா என்னன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஐனா அது 1, லவ்ன்றது 4 லெட்டரு, யூன்றது 3 லெட்டர். ஸோ 143னா வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறேன் 143 இப்படி ஒண்ணு இருக்குதா? ஆமா 143 ஐ லவ் யூ. நான் ஜூமை வந்து லவ் பண்றேன். ஸோ இந்த ஜூம் கூட்டத்தை வந்து நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்லயே வந்து இது எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அதை நான் ரொம்ப உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஜூம் கூட்டத்துக்கு நான் வந்து பெருமை அடைகிறேன். அதுக்கு வந்து காமராஜ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த ஜூம் அதாவது கொரோனா காலத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து 1300 தாண்டி போயிட்டு இருக்கு. 1400 கிட்ட போயிடுச்சுங்களா ஐயா? 1360 கூட்டங்கள் வந்து நடந்தது. கொரோனா பீரியட் ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜூம் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இரவுல வந்து இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 4 மாதங்கள் தாண்டி போயிருக்கு. ஸோ அந்த நம்பரை பாக்குறப்ப எனக்கு வந்து அந்த பழைய காலம் படிக்கிறப்ப அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அந்த 143 வந்து நாங்களாம் அப்பப்போ விளையாட்டுக்காக பேசிப்போம். அவன் இவன் லவ் பண்றான், இவன் அவன் லவ் பண்றான். இந்த 143 விளையாட்டு எல்லாம் வந்து நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் 47 வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஜூம் லவ் பண்றதுக்கு ஒரு பக்கத்துல பிரபாவதி மேடம் இருக்காங்களா? இல்ல சார், இல்ல சரி பார்த்து பேசுங்க. ஓகே ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த ஆர்சிஎம் என்ற வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா என்னுடைய ஆசான், என்னுடைய குருநாதர், என்னுடைய வழிகாட்டி. நிறைய வந்து அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து நிக்கிறேன். இந்த அளவுக்கு ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷைனிங் ஸ்டாரா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா காரணகர்த்தா என்னுடைய குருநாதர் ஆவடி மிஸ்டர் சுகுமார் ஐயா. அவருக்கு இந்த டைம்ல வந்து என்னுடைய கோடான நன்றிகள். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட காமராஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் கூட்டம் தொடர்ந்து பகல்ல போய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரவு கூட்டத்திலே வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த டைம்ல வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நம்மளுடைய ஆர்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் ஸ்டார் ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் வந்து வருமான வாய்ப்பு நமக்கு கொடுக்குதுன்னா அது எல்லாமே வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த டெல்லி ப்ராப்ளம் எவ்வளவு கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா வியாமினி அண்ட் கீசோல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட் மேல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு எங்க கிடைக்கும்? இன்னைக்கு வெளியில போய் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம ஒரு ஏஜென்சியோ ஒரு ஸ்டாக்கிஸ்டோ எடுத்தா கூட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் அந்த ஸ்டாக்கிஸ்ட் நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு. ஏன் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தக்கூடாது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி ப்ரோக்ராம்ல கீசோல் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மொரிங்கா ஃபேஷியல் கிட்டு, ஒரு அருமையான ஒரு கிட் மொரிங்கால கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெஸ்ட் மேட்டி லிப்ஸ்டிக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா வந்து ஒவ்வொரு ஏற்கனவே லிப்ஸ்டிக்லாம் இருக்கு, பட் இப்போ எல்லாமே அட்வான்ஸா வந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அதை பயன்படுத்தி அதை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போறப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்போது நினைச்சு பாக்குறப்போ இட்ஸ் ரியலி ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிராவல் தான் இது, இந்த ஆர்சிஎம் என்ற பயணம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே க்ரீம், அதாவது ஃபேஸ் க்ரீமு. அதே மாதிரி நைட்டுக்கான ஒரு நைட் கேர் ஃபேஸ் க்ரீமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கேர் செரம். இப்போ அது புதுசாக வந்திருக்கு. செரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 in 1 வந்து ஷைன் பேலட். நம்ம இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்களா லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வந்து எல்லாம் ஏற்கனவே அந்த 3 ஷைன்லாம் வந்து இருக்கு. அதை வந்து இப்போ அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோப் க்ரீம். இப்போ நமக்கு ஏற்கனவே மொரிங்கா க்ரீம் இருக்கு, ஃப்ரெஷ் அண்ட் ஷைன் க்ரீம் இருக்கு. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக நமக்கு வந்து ஸ்ட்ரோப் க்ரீம்னு ஒன்று வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டு மஸ்காரா. மஸ்காரா ஏற்கனவே இருக்கு. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் மெருகேற்றி அட்வான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர், மேட்டி ஐலைனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் க்ரீம். இவ்வளோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நமக்கு வந்து புது புது ப்ராடக்ட் வந்துருக்கு. ஏன் வந்து இதை நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக வந்து மாறப்போகுது. நம்ம வந்து இதில் ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல கோடிக்கு வந்து அதிபதி ஆகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து நம்மளுடைய எம்டி திலகன் சோப்ரா வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு. யூ ஆர் த ஓனர். அதாவது என்ன சொல்றாருன்னா, எங்க ஒரு இந்தியில கூட வார்த்தை சொன்னாரு. இல்லை ஓகே ஓனர். ஓகே, அது எனக்கு இந்திய வார்த்தை டக்குன்னு வரல. அது எனக்கு அந்த இதுல வந்து ஓடிக்கிட்டே இருந்து அந்த இதை வந்து ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை. நீங்க வந்து இது சார் என்டர்பிரனர் சொன்னாரா? இல்ல சார், ஹிந்தில யுவர் த ஒரு வார்த்தை ஹிந்தில அது அந்த ஓனர்ன்றது நீங்க முதலாளி. அது எனக்கு வரல. மாலிக் மாலிக்கும் அப்படின்னாரு. அது வந்து உண்மையா வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஸ்ஸான விஷயம். ஏன்னா அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்து வச்சு நீங்க தான் இந்த கம்பெனிக்கு மாலிக் அப்படின்னு சொல்றப்போ அப்படியே ஒரு புல்லரிச்சு போய் நின்று நடந்த டெல்லி ப்ரோக்ராம்ல. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு வாய்ப்பு நம்ம கையில கிடைக்கிறப்போ நம்ம ஏன் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது? இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு டீ வந்து இப்ப நிறைய டீ, பாப்புலர் டீ, எல்ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் டீன்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அது எவ்வளவு பேர் அதை இதெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியல. பட் அது வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸலண்டான ஒரு டிடாக்ஸ் கிரீன் டீ. நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து அன்றடிக்கு சேரக்கூடிய கழிவுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் டீடாக்ஸ் கிரீன் டீ. ரொம்ப ஒரு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த ப்ராடக்ட். வந்து நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 டைம்ஸாவது வந்து அதை நான் யூஸ் பண்ணிடுவேன். ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்கேன். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் டீ வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னன்னா நன்றே செய்வோம் அதிகம் இன்றே செய்வோம். எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சாலும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம மனசுக்கு படுறோம், அதை வந்து நம்ம உடனே வந்து அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடாக்ஸ் கிரீன் டீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். அது என்னன்னா அந்த நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா டீடாக்ஸ் கிரீன் டீ. டீடாக்ஸ்ன்றது நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு குளிர்பானம். அதாவது என்னன்னா நம்ம வந்து அதை வந்து ஹாட்டாவும் சாப்பிடலாம். ஹாட்டா சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இல்ல நார்மல் வாட்டரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஸோ அந்த காவான்றது என்னன்னா குளிர்பானம். அது வந்து இந்தி ஒரு வார்த்தை. அதை வந்து நம்ம குளிர்பானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டீடாக்ஸ் கிரீன் டீ அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ளே நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான பானம். அது வந்து நம்ம எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கூட அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ டாக்சிபிகேஷன் நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய டீடாக்ஸ் கிரீன் டீ. ஸோ நம்ம உடம்புல எப்படி வந்து அந்த டீடாக்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம உடம்புல எப்படி சேருது, அதை நம்ம எப்படி வந்து வெளியேற்றணும் அப்படின்றத வந்து முதல்ல நம்ம தெரியும். ஸோ அந்த நம்ம வந்து வெளியில போறோம், நம்ம சுற்றுப்புற சூழல் அதுல வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் மாசு இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறை, நம்ம வந்து ஒரு சில ஆர்சிஎம்ல சாப்பிட்றோம், அது இல்லாத நம்ம வெளியில சாப்பிட்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து பார்த்தா கலரிங் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. ஸோ நம்ம குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளில போறாங்க, அதை சாப்பிட்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் வருது. ஸோ நிறைய உணவுல வந்து பாத்தீங்கன்னா வெளி உணவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ், நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அதுல என்ன மிக்ஸ் பண்றானே தெரியல, அதுல ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. ஸோ அதுல வந்து அடல்ட்ரேஷன் நிறைய வந்து மிக்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள போறப்போ அந்த நச்சுக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து சேர்ந்துகிட்டே போகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்றப்ப அது வந்து நமக்கு ஒரு பெரிய நாளடைவில் வந்து பார்த்தா ஒரு வியாதியா கூட வந்து அது மாறும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த டீடாக்ஸ் கிரீன் டீ காவாவை நம்ம டெய்லி எடுக்கிறப்ப
அன்றன்று சேரக்கூடிய நச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்றப்ப அதை நம்ம வெளியில தள்ளிட்டோம்னா அது ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா நம்ம இப்ப நிறைய வெளியில போறோம், நிறைய மீட்டிங்ஸ் தான் போறோம், திடீர்னு ஒரு ட்ரிப்பு போறோம், அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் தான். அப்ப என்னன்னா அந்த மாதிரி அந்த கழிவுகள் உடம்புல சேர்றப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி கிரீன் டீயை நம்ம வந்து டெய்லி எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த பாடியில வந்து அந்த அசுத்தங்கள் வந்து அக்குமுலேட் ஆகாம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடாக்ஸ் கிரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம வந்து முறைப்படி வந்து அது உடம்புல வந்து நம்ம வெளியேற்றணும். இல்லைன்னா வச்சுக்கலாம் அந்த நச்சுக்களை வந்து நம்ம முறைப்படி வெளியேற்றலைன்னா என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு அதனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இந்த தொப்பை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கச்சாமச்சாலும் உள்ள சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அது வந்து அதுக்கான அதை வெளியேற்ற ப்ராசஸ் பண்ணாம ஒன்லி இன்புட் மட்டும் உள்ள போயிட்டே இருக்கும். அது அவுட்புட் வந்து அதை வெளியில பண்றதுக்கான ஒரு அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நச்சுக்கள் உள்ள சேர்றப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வந்து இது மூலியமா நிறைய வந்துருக்கு. ஸோ அப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். கிரீன் டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம அதாவது என்னன்னா நம்மளுடைய செல் சிதைவு ஏற்படாம அதை வந்து பேலன்ஸ் பண்ணி சீரமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த டிடாக்ஸ் கிரீன் டீ. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செல் சிதைவுகள்ன்றதை நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த செல் சிதைவுகள் வராம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த கிரீன் டீயை வந்து டெய்லி எடுக்கணும். ஏன்னா இதுல வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இதுல எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை. அப்படியே ஹாட் வாட்டர் கொதிக்க வைக்க போறோம், ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்க போறோம், ஒரு 200 ml. அதுல என்ன பண்ணணும்னா இந்த கிரீன் டீ ஒரு பாக்கெட்டை வந்து சேஷா மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்க போறோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேட் சொல்றேன். இந்த மாதிரி இதுல என்னெல்லாம் இருக்கு, இந்த கிரீன் டீ டிடாக்ஸ் கிரீன் டீ காவால என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க, இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை லீவ்ஸ் பவுடர். அதாவது என்னன்னா இதுல உள்ள ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலைகளை வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்றதோ இல்ல வந்து அதை குரூப் பண்றதோ அந்த மாதிரி இல்லாம அப்படியே அந்த இதை வந்து அப்படியே நமக்கு கட் பண்ணி அப்படியே ட்ரையா வந்து அதுல இருக்கும். அந்த பவுடர் ஃபார்ம்ல வந்து நமக்கு இது வந்து ட்ரையா இருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி இருக்கு. இந்த ஜிஞ்சர் வந்து நம்ம உடம்புல வந்து டெய்லி நம்ம சேர்த்துக்கணும். நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிறோம், ஒரு நாள் உணவுல சேர்த்து ஒரு நாள் சேர்த்துக்காம போறோம். அப்போ இந்த டிடாக்ஸ் கிரீன் டீ நம்ம சேர்த்துக்கிறப்போ இதுல ஜிஞ்சர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு ஆன்டி வைரல். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை வந்து இது வந்து தடுத்து இது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் வந்து நமக்கு வந்து இந்த கிரீன் டீல வந்து செயல்படுது. அப்போ இந்த ஜிஞ்சர் இதுல இருக்கிறதுனால நாம வந்து இதை டெய்லி கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளாக் பெப்பர், அதாவது என்ன கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய மருத்துவ குணம் இருக்கு. கருஞ்சீரகம் டெய்லி சும்மா ஒரு 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 மிளகு அளவு நம்ம கருஞ்சீரகம் டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கபமே சேராது, சளின்றதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து சேரவே சேராது. அந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அப்போ டெய்லி இந்த கிரீன் டீல வந்து அந்த கருஞ்சீரகம் இருக்கிறதுனால நாம வந்து இதுக்காக தனியா போய் கருஞ்சீரகத்தை வந்து தேடி போய் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 2 முறை இந்த டிடாக்ஸ் கிரீன் டீயை சாப்பிட்டாவே போதும். நம்ம வந்து சளியிலேருந்து நம்ம வந்து சளி வராம நம்மளால வந்து பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓமம், அதாவது பேசில்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துளசியிலிருந்து ஒரு வகையை சேர்ந்தது அந்த ஓமம். அது வந்து நம்மளுடைய கிரீன் டீல வந்து சேர்ந்துருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடமம், ஏலக்காய். ஏலக்காய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஏலக்காய். அது நம்மளுடைய டிடாக்ஸ் கிரீன் டீல வந்து சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ரவ், அதாவது என்னன்னா கிராம்பு. கிராம்புன்றது என்னன்னா அவ்வளவு ஒரு ஒண்ணு இல்லை. நீங்க வந்து நம்ம இந்த கொரோனா டைம்ல கூட சொல்றாங்களே ஒரு சும்மா ஒரு கிராம்பு வந்து நீங்க மென்று சாப்பிடுங்க, நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து கரெக்டா இருக்கும், அதாவது இருதயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பல்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டா வந்து இருக்கும். கிராம்பு ஒரு சின்ன அந்த கிராம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்ம ஹார்ட்டை வந்து சீரா செயல்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து ரொம்ப ரொம்ப பெரிதும் அது நம்மளுடைய கிரீன் டீல இருக்கு. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம சாதாரண ஒரு கிரீன் டீல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்னமன், அதாவது என்னன்னா பட்டை. நம்ம இந்த பட்டை அவங்க எல்லாம் பேசலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பட்டை இதுல இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும். நம்ம ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கழிவுகள் வந்து சேருது. ஸோ அந்த எப்படி ரத்தத்துல வந்து கழிவுகள் சேருதோ அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னமன் பட்டை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதனால இந்த கிரீன் டீல வந்து பாத்தீங்கன்னா பட்டை சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை வந்து பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராக் சால்ட், அதாவது அந்த
பாறை உப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டா வந்து சேர்த்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இயங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய உதவும். ஏன்னா சால்ட் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டா அது வந்து கிட்னிக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா இந்த ராக் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு அதுல கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டெய்லி இந்த கிரீன் டீ சாப்பிடறதுனால வந்து நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து அவ்வளவு எக்ஸலண்டா வந்து நான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களா இந்த கிரீன் டீயை வந்து ரெகுலரா நான் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது ஒரு ஸ்கின் சம்பந்தமான நோய்களோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர் பிபி இல்லாம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இன்னைக்கு வரை நான் இருக்கேன்னா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீ வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்றது. ஏன்னா அந்த அளவுக்கு அதை நான் வந்து நேசிச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா அந்த ஒரு ஒரு புளிப்பு தோர்ப்பு எல்லாமே ஒரு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு டிடாக்ஸ் கிரீன் டீ. இதுல வந்து சுகர் ஃப்ரீ. இது வந்து சுகரே கிடையாது. ஏன்னா அந்த வெள்ளை சக்கரைன்றது நம்ம உடம்பு அது வந்து சுகர் ஃப்ரீ. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அதுல வந்து ஏதாவது இந்த லைட்டா இந்த கொத்தமல்லி இல்ல புதினாவை லைட்டா போட்டா கூட என்னன்னா சூப் மாதிரியா இருக்கும் டேஸ்ட் குடிக்கிறது. இந்த கிரீன் டீயே நம்ம வந்து சூப் மாதிரி கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். ஸோ இது நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறப்போ யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஒரு 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 மாசத்துக்கு வந்து ஒரு கிலோ 2 கிலோ குறைக்கணும் நினைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதை 2 முறை 3 முறை குடிச்சோம்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதாவது அப்நார்மல் வெயிட்ல இருக்கவங்க அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இதை வந்து டெய்லி வந்து ஒரு 2 to 3 times நம்ம கிரீன் டீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து இது மூலியமா நமக்கு வந்து நல்லா ஏற்படும். இப்போ நானும் நிறைய பேருக்கு இந்த வெயிட் லாஸ்க்காக இதை வந்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப நல்லா ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வெயிட் வந்து நார்மலா இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த வெயிட் அப்படியே வந்து மெயின்டைன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன ஹைட் இருக்கணும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நான் இருக்கிறதுனால கரெக்டா வந்து அது பேலன்ஸ் ஆகுது. ரெகுலரா எடுத்துக்கிறதுனால மேபி இது எடுக்காம விட்டா வெயிட் கூடுனாலும் கூட சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா இவ்வளோ ஒரு பெனிஃபிட். அதாவது அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா அசப்போட்டிடா நம்மளுடைய பெருங்காயம் இதுல வந்து சேர்த்துட்டாங்க. எவ்வளவு விஷயம் பாருங்க. நம்மளுடைய இந்த நறுமண பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே இதுல வந்து நம்மளுடைய கிரீன் டீல வந்து எல்லாமே. ஸோ அப்போ இது சாப்பிட்றப்போ நமக்கு எவ்வளவு வந்து ஒரு ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதனுடைய விலை வெறும் 98 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, வெறும் 98 rupees தான். ஒரு 12 பீஸ் அதை உள்ள இருக்கும், 12 சேஷே. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 ரூபாய் தான். நம்ம வெளியில போய் ஒரு டீ குடிச்சா கூட இன்னைக்கு 15 ரூபாய். அந்த வெளியில போய் குடிக்கிற டீ கூட நம்ம கடையில போய் குடிச்சா அது ஒரிஜினல் தெரியாது. எவ்வளவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில கலப்படும். நம்ம வீட்டுல ஓகே நம்மளோட பாப்புலர் டீ இலை டீ குடிக்கிறோம், ஓகே ஃபைன். பட் ஆனா வெளியில போறோம் நம்ம ஏன்னா பிசினஸ் விஷயமா நாங்க அங்க வெளியில போய் சுத்துறோம். ஆனா அந்த டீ நம்ம கையில எடுத்துட்டு போயிட வேண்டியதான். நாங்க இப்ப டெல்லி போன கூட வந்து இந்த சேஷை எடுத்துட்டு போயிட்டு ட்ரெயின்லயே போய் அந்த கேன்டீன்ல வந்து ஹாட் வாட்டர் வாங்கி வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய கிரீன் டீயை வந்து குடிச்சு நிறைய பேருக்கு வந்து அதை வந்து கொடுத்து அந்த அளவுக்கு. ஏன்னா வெளியில நம்ம அதை ஈஸியா கொண்டு போகலாம், அதை பேக்லயே வச்சு அழகா கொண்டு போயிடலாம். ஒரு 4 சேஷை அது ஒன்றும் இடத்த கூட அடைக்காது, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா நம்ம கொண்டு போகலாம். வெறும் 8 ரூபாயில இவ்வளோ ஒரு அருமையான விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை நம்ம ஒவ்வொரு ஆர்சிஎம்ல இருக்கவங்க என்ன பண்ணணும், நம்ம முதல்ல எடுக்க ஆரம்பிச்சு இதை நம்ம வந்து பிசினஸா மாத்தணும்னா இதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சு அப்போ நம்மளுடைய பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயம் இருக்கு. இந்த கிரீன் டீ இஸ் எ வெரி எக்ஸலண்ட் ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட். நம்ம வந்து இதை கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க நிறைய பேர். பயன்படுத்தாதவங்க நாளைக்கு காலையில இருந்து தயவுசெய்து இந்த கிரீன் டீயை பயன்படுத்த ஆரம்பிங்க. அவ்வளோ ரிசல்ட் வந்து இதுல இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரீன் டீக்கு அப்புறம் இந்த கிலாய் துளசி. இது வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரகிருதி ஹெல்த் மார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட் யாரு சார் எனக்கு சுகர் இருக்குன்னு யாருன்னா வந்தாங்கன்னா முதல்ல ரைஸ் பிராண்ட் ஆயில பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து என்னன்னா நம்மளுடைய வாதம் பித்தம் கபம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு. இந்த கிலாய் துளசி நம்ம டெய்லி எடுத்தோம்னா இந்த 3 விஷயத்துல கூட நம்மளால வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். வாதம் பித்தம் கபம் வந்து இந்த கிலாய் துளசி என்னன்னா இது வந்து ஒரு கொடி. அதுதான் நேமே வந்து பார்த்தா சீந்தல். கிலாய் துளசின்றது வந்து பார்த்தா சீந்தல் கொடி. இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. ஓகேங்களா, அவ்வளோ வந்து இதுல வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த சீந்தல் கொடியில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் தான் இருக்கணும் கிடையாது, நார்மலான உள்ள கூட இது எடுத்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருமி தொற்று நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிருமி தொற்று வராம வந்து
நாம வந்து இதுல இருந்து பாதுகாத்துக்கலாம். அது எப்படி டிடாக்ஸ் கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய இன்ஃபெக்ஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து டிடாக்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி வந்து கிலாய் துளசி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருமி தொற்றுல வந்து நம்மளால வந்து பாதுகாக்க முடியும். எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்தா கூட அது வந்து அந்த கிலாய் துளசி வந்து பார்த்தா இமீடியட்டா நம்ம எடுத்துக்கணுமா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மோஷன் அண்ட் யூரின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வெளியே தள்ளிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த சீந்தல் குடிக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய பவர் இருக்கு. நல்ல டைஜஷன், ப்ராப்பரான டைஜஷன் வந்து இந்த கிலாய் துளசி வந்து நல்ல செரிமானம், ஒரு ஒரு ஆவரேஜான செரிமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாய் துளசி மூலியமா நமக்கு கிடைக்கும். பிளஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழிவுகளை வந்து அகற்றக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த கிரீன் டீக்கு வந்து இந்த கிலாய் துளசிக்கு வந்து உண்டு. இந்த அருமையான ஒரு சப்ளிமெண்ட் இது. இது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை ரெகுலரா எடுக்கிறப்போ இது வந்து நம்மளுடைய இளமையான தோற்றத்தை வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்கு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலாய் துளசிக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த கிலாய் துளசி இருக்கு. எல்லாருமே 12 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாருமே டெய்லி காலைல எழுந்த உடனே வெறும் வயசுல நம்ம ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில வெறும் வயசுல எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நம்ம கிலாய் துளசி கூட ஒரு டம்ளர்ல போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரீன் டீ இந்த மாதிரி நம்ம போகலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். இது நம்ம எல்லாமே இந்த கிலாய் துளசி, கிரீன் டீ, ஆயில் 2 டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்தோமா மொத்தமே வந்து ஒரு 20 rupees கூட வராது ஒரு நாள். பாருங்க எவ்வளவு ஒரு எக்ஸலண்டான விஷயம் வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் வந்து கொடுத்துருக்குன்னா அதை வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு போகணும். ஸோ இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 311 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு இது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு 30 ml ஒரு டம்ளர் தண்ணியில 30 ml மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சோம்னா ஒரு மாசம் நமக்கு வரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் இது. எல்லாமே அவ்வளோ வந்து ஒரு ரீசனபிளான, நம்ம இது வந்து சீப்புன்னே சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ் தான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த இதுல விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்துறப்பதான் இதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா ஒரு 1 month 2 month நம்ம இதை பயன்படுத்தினா இதனுடைய பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது இப்போ நான் கையில் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ரைஸ் பிரான் ஆயில். நம்மளுடைய கோபகுமார் சார் போன வாரம் ஒரு 10 days பேக் வந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் அதுதான். வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்குதோ அதை நீங்க கையில் எடுங்க. அதுக்கு வந்து அவர் ஒரே ஒரு ரீசன் சொல்றது ரைஸ் பிராண்ட் ஆயில். அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில எப்படி வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி எப்படி மூவ் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து அவ்வளவு எக்ஸலண்டா வந்து அழகா வந்து ஒரு இதோடு மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 50 பேர் வந்து அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்ப்ரெஸ்டான விஷயத்தை எடுத்து இன்னைக்கு ரைஸ் பிராண்ட் ஆயில பத்தி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏற்கனவே வந்து வீடு வீடா போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ அந்த ஆயில வந்து நான் நிறைய வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப அவர் என்ன நம்மளுடைய மென்டார் சொன்னார் அப்படின்னா, நீங்க இதனுடைய நன்மைகளை வந்து எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லுங்க. அதாவது நீங்க ஆயில பத்தி ஒரு 100% சொல்லணும் அப்படின்னா ஒரு 10% மட்டும் இதனுடைய ரைஸ் பிராண்ட் ஆயிலோட நன்மையை மட்டும் 10%. மீதி 90% என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஆயில நாம இதுவரையிலும் நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு மார்க்கெட்டோ ஒரு ஆயில யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ரீஃபைண்ட் ஆயில நம்ம போய் ஒரு புதுசா ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ இல்ல ஏதோ ஒரு செக் எண்ணெய் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செக் எண்ணெய் மேபி கலப்படமா இருக்கலாம், இல்ல அந்த ரீஃபைண்ட் ஆயில் மேபி வந்து ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறப்போ இதை நீங்க ரெகுலரா எடுக்கிறீங்க. இது ரெகுலரா எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லணும். அதாவது இப்ப மார்க்கெட்ல உள்ள ஆயில் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லணும். அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கும் போது நமக்கு தெரியணும். இப்ப மார்க்கெட்ல உள்ள நம்ம எவ்வளவு பேர் பாக்குறோம், எவ்வளவு பிரச்சனைகளை வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த பிரச்சனைகளை நம்ம சொல்றப்போ அதுக்கப்புறம் நம்மளுடைய நன்மைகளை வந்து ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிக்கும். அதாவது இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆயில் வந்து நானும், அதாவது என்னன்னா நானும் இதுக்கு முன்னாடி இந்த ஆயில் தான் எடுத்து இந்த மார்க்கெட்ல உள்ள ஏதோ ஒரு ரீஃபைண்ட் ஆயில் தான் நானும் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 3-4 வருஷமா வந்து இந்த தவிட்டு எண்ணெய் நான் எடுக்கிறதுனால எனக்கு இவ்வளவு நன்மைகள் வந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நான் வெளில வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆயிலை பத்தி நம்ம என்ன பண்ணோம் சொல்ல ஆரம்பிச்சோம். அதாவது இந்த ஆயிலை வந்து நம்ம எடுக்கலன்னா கண்டிப்பா நானே இந்த ஆயில் இன்னும் ஒரு 3-4 வருஷமா எடுக்காம இருந்தா கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்திருக்கும், கண்டிப்பா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி கண்டிப்பா எனக்கு வந்திருக்கும்,
எனக்கு வந்து எலும்பு தேய்மானம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் வருது. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல உள்ள ஒரு மோசமான ஆயில் யூஸ் பண்றதுனால தான் இந்த எலும்பு தேய்மானம் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஏன் வருது ஸ்ட்ரெஸ்? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து பாத்தீங்கன்னா போதிய ஊட்டச்சத்து இல்லை, அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் வரதுக்கு பல காரணம் இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கலப்படமான எண்ணெய் நம்ம சாப்பிட்றப்பனா நமக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு ரொம்ப சேருது. இந்த கெட்ட கொழுப்பு ரொம்ப உடம்புல சேர்ந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா கார்டியாக் அரெஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 35-40 வயசுல இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன கேன்சர், அதாவது கொடிய நோயான கேன்சர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 10ல் 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேன்சர்ல வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வருது? இந்த மாதிரி மார்க்கெட்ல உள்ள ஒரு மோசமான ஆயில் பயன்படுத்தினால இதெல்லாம் வருது. நானும் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஆயில் பயன்படுத்தி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் வந்து இப்போ இந்த ஆயில் நான் பயன்படுத்தி இன்னைக்கு என்னுடைய ஆரோக்கியம், என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க முதல்ல ஒரு 2 லிட்டர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதை பிடிச்சா நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லையா பிடிக்கல எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்க கொடுத்த ஆயில் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. தாராளமா நான் வந்து அந்த ஆயில கண்டிப்பா ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து அதை சொல்றப்போ கண்டிப்பா அந்த ஆயில வந்து வாங்குவாங்க. ஆனா நீங்க முதல்ல போறப்போ இவ்வளவு ஆயிலை பத்தி நம்ம சொல்லிட்டு கூட எந்த பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம போனா ஒன்லி ஆயில் மட்டும் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ புதுசா போய் பாக்குறோம் அப்படின்னா ஆயில் மட்டும் தான் பேசணும். நம்ம அங்க போய் எல்லா பொருளும் வந்து ஹோம் மீட்டிங்ன்றது வேற. ஹோம் மீட்டிங்ல வந்து நம்ம எல்லா பொருளுமே வந்து ரஞ்சித் சார் கூட சொன்னாரு ஹோம் மீட்டிங்னா எல்லா பொருளுமே இருக்கணும் அப்படின்னு. ஆனா 1 to 1 ஒரு வீட்டுல போய் நம்ம புதுசா ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா நாம முதல்ல அந்த ஆயில்ல வந்து உங்க வீட்டுக்கு ஒரு ஆரோக்கியம் தேடி வந்திருக்கு, நீங்க இந்த ஆயில மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவளையும் கேட்டுட்டு ஓகே 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ண பிறகு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆயிலை நீங்க வந்து தாளிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆனா இதுல வந்து ஏதாவது ஒண்ணு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். அந்த நெஞ்சு குத்தல் இருக்காது. அதாவது ஆயில் இப்ப சப்போஸ் ஒரு வடையோ இல்ல பூரியோ நீங்க செய்றீங்கன்னா நார்மலா மார்க்கெட்ல உள்ள ரீஃபைண்ட் ஆயில செஞ்சா ஒரு 2 பூரி சாப்பிட்டே என்னன்னா நெஞ்சு குத்தல் ஆரம்பிக்கும். இல்ல ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. இந்த மாதிரி நிறைய தொந்தரவுலாம் இருக்கும். இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில நீங்க ஒரு பூரி இல்ல வடை இல்ல ஒரு பிரியாணி எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்க அளவுக்கு மீறி ஒரு ஒரு 3 பூரி சாப்பிட வேண்டியது நீங்க 7-8 பூரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு தொந்தரவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கு பிளஸ் ஒரேஸ்னால் இருக்குன்றத நம்ம சொல்லி அவங்க கொடுக்குறப்போ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த நீங்க வந்து இதை வந்து எவ்வளவு மாத கணக்குல இந்த ரைஸ் நீங்க உங்க வீட்டுல போய் பாருங்க. ஏற்கனவே யூஸ் பண்ற ஆயில்னால வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்லாம் வந்து பயங்கர பிசு பிசுப்பு இருக்கும். அந்த பிசு பிசுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம ரத்த குழாயில நாள் பட வந்து அது வந்து அங்கங்க அப்படியே டெபாசிட் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஹார்ட் வந்து திடீர்னு ஒரு டைம்ல வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஆயில வந்து மார்க்கெட்ல உள்ள கலப்படமான ஆயில் ஒரு காரணம். இந்த ஆயில் நம்ம பயன்படுத்துறப்போ அந்த அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுல வந்து கெட்ட கொழுப்பு கிடையாது, ஒன்றே நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்கு. இதுல ஒரே நாள் இருக்கு. இந்த ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்காவது நெஞ்சு வலி இந்த மாதிரி ஒரு தொண்டை அதான் நெஞ்சு வலி ப்ராப்ளம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. அந்த ஒரே நாள்ன்றதான் இந்த நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில பேசிக்கா இருக்கு அப்படின்றத நம்ம பண்ண ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல கத்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன். பட் அங்க நம்ம வந்து புதுசா பார்க்கிட்ட இந்த மாதிரி நம்ம ரொம்ப எல்லாம் வந்து எலாபரேட்டா சொல்லக்கூடாது. நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள அதை வந்து ஷார்ட்டா நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஏன்னா புதுசா பார்க்கும்போது நம்ம ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருந்தா அவங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏதோ இது பிசினஸ் பண்ண வந்திருக்கோம் அதனாலதான் இவங்க இவ்வளவு இதுவா சொல்றான் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதனால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஆயிலை பத்தி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பில தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து 260 rupees எம்ஆர்பில தான் நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏன்னா நம்மளுடைய வேல்யூ வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து நெல்லெண்ணெயை விட வந்து உங்களுக்கு எப்படி நம்ம மார்க்கெட்ல வந்து ஒரிஜினல் நெல்லெண்ணெய் வாங்கி நம்ம யூஸ் பண்ண எந்த அளவுக்கு நம்ம பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதுல வந்து பெனிஃபிட் இருக்குங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க மார்க்கெட்ல நெல்லெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா விற்குது. ஸோ இது 260 ரூபாங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம சொல்றப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி ஓகே சார் ஒரு லிட்டர் கொடுங்க
அப்படின்னு கேட்குறப்போ நம்ம அந்த ஆயிலை கொடுத்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணால் அவங்கள வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் ஞாபகம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஆயில் யூஸ் பண்ணீங்களா அது மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா 2 நாள்ல 3 நாள் அவங்களுக்கு ஒன்றே டிஃபரன்ஸ் தெரியாது. இல்லைப்பா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை யூஸ் பண்ண ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. யூஸ் பண்ணனா மேடம் கொஞ்சம் உடனே யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து அதை நம்ம சொல்றப்போ ஓகே சார் ஆமா நான் மறந்துட்டேன், ஓகே நான் இன்னைக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆயில் பிடிச்சி அவங்களே 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்து ஃபோன் பண்ணுவாங்க. அடுத்த முறை போறப்போ கூட என்ன பண்ணணும்னா ஓகே ஆயில் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த முறை போறப்போ நம்ம என்ன பண்ணா கூட வந்து ஒரு டீ தூளோ இல்லை ஒரு சோப்போ இல்லை ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் ஏதாவது ஒரு ஐட்டம் அடுத்தது உள்ள கொண்டு போவோம். அப்போ நம்ம என்ன பண்ண நிறைய பொருள் கொண்டு போக கூடாது. ஏன்னா நிறைய பொருள் பார்த்தாவே அவங்களுக்கு மைண்ட் வந்து புதுசா நம்மளை பாக்குறவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம உள்ள போறோம். அப்போ நம்ம அடுத்த முறை போறப்போ ஒரு டூத் பேஸ்ட் இந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க, அடுத்து இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 2 நாள்ல இது டிஃபரன்ஸ் தெரியும். இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல இந்த குவாலிட்டிக்கு டூத் பேஸ்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா 160 ரூபா 180 ரூபா கூட வேலை இருக்கு. ஆனா இந்த டூத் பேஸ்ட் வந்து வெறும் 65 ரூபாய் தான். நீங்க ப்ரஷ் பண்ணுங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டை லவங்கம் கிராம்பு இது மாதிரி எல்லாம் இயற்கையான பொருள் தான் அதை சேர்த்திருக்காங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மவுத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஓரல் கேருக்கு ரொம்ப நல்லது. இந்த பல் குச்சம் வராது. இன்கேஸ் பல் குச்சம் இருந்தா இதில் நீங்க ப்ரஷ் பண்ணீங்கன்னா பல் குச்சம் போயிடும். 2-3 விஷயத்த சொல்றப்போ சரி 65 ரூபாய் தான் ஒரு டூத் பேஸ்ட் கொடுங்கன்னு வார்த்து வாங்கும். இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொருளா நம்ம என்ன பண்ணா கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணா 365 நாள் டார்கெட் எடுக்கும். 365 நாள் டெய்லி ஒரு ஒரு 4 குடும்பத்தை நம்ம போய் பார்த்தோம்னா அதுல கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ இந்த பொருளை வந்து டெய்லி ஒரு பொருளை வாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாங்க 365 நாள்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 குடும்பம் ஒரு மாசந்தோறும் ஒரு 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா 200% வந்து அமையும். இதை நம்ம பண்றப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 365 நாள் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம பண்ணோம்னா ஸ்மார்ட் ஒர்க் தான் இது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அப்போ ஒரு 100 குடும்பங்கள் 365 நாள்ல ஒரு 100 குடும்பங்களை நம்மளால வாங்க வைக்க முடியாதா? ஒரு பொருளா கொடுத்து தாராளமா வாங்க வைக்க முடியும். அவங்களுக்கு நீங்க ஐடி போட தேவையில்ல, நீங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸுக்கு சொல்ல தேவையில்ல, எதுவுமே வேண்டாம். பொருள் மட்டும் நீங்க கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைதான். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4000 இருந்து 7000 8000 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு தான். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா உள்ள கொண்டு போய் சேர்க்கிறப்போ ஒரு 4000 ரூபாய் பொருள் வந்து அவங்க மாதந்தோறும் வாங்கினா 100 குடும்பம் 360 நாள் டார்கெட் இன்னைக்கு எடுப்போம். அது எடுத்தோம்னா அடுத்த டிசம்பர் 15ஆம் தேதி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள் வந்து நம்ம மாசம் 4000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு ரீட்டைல் ப்ராஃபிட் பாருங்க. நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 25-30% இருக்கு. ஒரு 20% ரீட்டைல் ப்ராஃபிட் போட்டா கூட 4 லட்சம் ரூபாய்க்கு 4 கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கேரண்டியா உண்டு. அடுத்தது பிவி 4 லட்சம் ரூபாய்க்கு பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். நம்மளுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல 2 லட்சம் பிவி கேரண்டியா வரும். 2 lakhs பிவி கேரண்டியா கண்டிப்பா வரும். அப்ப இந்த 2 lakhs பிவிக்கு இப்ப நான் 2 lakhs பிவினா நான் 22% நான் இருக்கேன்னா 2 lakhs பிவிக்கு 22% எவ்வளவு வரும்? கணக்கு போடுங்க. 2 lakhs into 22 44 4 lakh. சாரி ஒரே நிமிஷம். 2 lakhs பிவி into 22,000 into 22%. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் நம்மளுடைய அக்கௌண்ட்ல மாசம் இன்சென்டிவ் வந்து கிரெடிட் ஆகும். ரீட்டைல் ப்ராஃபிட் ஒரு 80,000. ஸோ கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44,000. அதுக்கப்புறம் கம்பெனி கொடுக்குற கன்சிஸ்டன்சி ஆஃபர் நமக்கு 5,000 ரூபாய் பொருள் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ ப்ராடக்ட் வரப்போகுது. அது இல்லாமல் கம்பெனி கொடுக்குற கேஷ் போனஸ் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 50,000 பிவி பண்ணா எவ்வளோ? 30,000 ரூபாய். அப்போ 2 லட்சம் பிவிக்கு வச்சு பாருங்க, அது ஒரு 1,20,000 ரூபாய். நினைச்சே பார்க்க முடியல. நம்ம வந்து டீமை டெவலப் பண்ண வேணாம், நெட்ஒர்க்கை பில்ட் பண்ண வேணாம், எதுவுமே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உள்ள டீம் வருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ரீட்டைல ஃபோக்கஸ் பண்ணி இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சு ஒரு 100 குடும்பத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நம்ம உள்ள போகணும். இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள இருந்தா கூட
அதை நம்ம வந்து அவங்க உள்ள போறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க வந்திருக்குன்றத நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ் வந்து நடக்கும். இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதுல அன்னைக்கு நம்ம கோபகுமார் சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் நீங்க கையில இருக்கு. இது வந்து நம்மளுடைய பெரிய ஒரு நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தினா நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மாதம் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு 100 குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு 100 குடும்பத்துக்கு நம்ம வந்து ரீட்டைல் பண்ணும்போது நம்மளால கண்டிப்பா ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருந்தோம், நம்ம இன்னும் ஏன் வந்து அப்படியே தயங்கி நம்ம வந்து ஒளிஞ்சு ஏன் ஒளியணும் சொல்லுங்க பார்க்கணும். அப்போ இதை கையில எடுப்போம். அது கிலாய் துளசியா, இல்ல அது கிரீன் டீயா, இல்ல அது ரைஸ் பிராண்ட் ஆயிலா, இல்ல அது நம்ம மறுவரிசை புவனேஸ்வர் சார் வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் எடுத்திருக்காரு. எக்ஸலன்ட். ஒரு 2 நாள் மணி கூட சார் சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். சார் கேக்குதா? வர சவுண்ட் குறைஞ்சிருச்சு சார். சார் இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. ஓகே. அது மைக் ரைட். சோ நம்ம மறுவரி சார் வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் எடுத்திருக்காரு. சோ ஒரு 2 டேஸ் அவர்கிட்ட பேசுறப்போ சார் நான் இந்த மாதம் டீ தூள் வந்து 1,10,000 சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அந்த ஒரே ஒரு பாப்புலர் டீ மட்டும். சோ அந்த பாப்புலர் டீல வந்து மறுவரிசை சார் பாப்புலர் ஆயிட்டாரு. எங்க கிடைக்கும் அதெல்லாம்? ஒரு பாப்புலர் டீல நம்ம மறுவரிசை சார் வந்து த்ரூ அவுட் இந்தியால பாப்புலர் ஆயிருக்காரு. நீங்க நம்ம ராஜஸ்தான்ல பில்வாரால மறுவரிசை சார் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கையில எடுப்போம். யாருக்கு என்னென்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அதை கையில எடுப்போம். எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் தான். இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து சாதிக்க பிறந்தவர்கள். ஏன் சாதிக்க பிறந்தவர்கள் சொல்ல வரேன்னா, நாம கருவறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாதிச்சிட்டோம். கருவறையிலேயே வந்து சாதிச்சிட்டோம். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போறது ஏதோ ஒரு உயிரணுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனிதனா உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கருவறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆனா இந்த மண்ணுக்குள்ள வந்த பிறகு நம்மளால ஏன் ஜெயிக்க முடியாது? கண்டிப்பா ஜெயிக்க முடியும். வெற்றி நமது. வாழ்க்கை வாழ்வதற்கே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. சார் கேக்குதா? சார் பாபு சார் இருக்கிறேன் சார். இருக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தன்யவாத். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. பாட்டை கிளப்பிட்டீங்க சார். பாட்டை கிளப்பிட்டீங்க பாபு சார். நண்பர்களே, ஒரு பாபு எப்போ வந்தாலும் ஒரு சிறப்பான தகவல் நமக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு எக்கச்சக்கமான தகவல் கொடுத்துருக்காரு. எக்கச்சக்கம். நான் வந்து மத்தியானம் தான் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா அவரு ரெடிமேடு பிரசங்க யார் அவரு எப்ப சொல்ல பேச சொன்னாலும் ரெடிமேடா பேசிடுவாரு. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை வளர்த்திருக்கிற ஒரு அற்புதமான லீடரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க பாபு சார். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. மாவடி மீசி சொன்ன மாதிரி சீக்கிரமே ஒரு ராயல்டி அடிக்கணும். டெக்னிக்கல் சொன்னார் மீத. அவர் சீக்கிரமே டெக்னிக்கல் அடிக்கணும். மனப்பூர்வமாய் வாழ்த்தி இந்த இரவு கூட்டம் இனிதாய் முடிவு இருக்கிறது. வாழ்த்துறையோ கருத்துறையோ வழங்க விரும்பினால் நான் ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கிறதுனால தர்றேன். 6 நிமிஷம் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? கை தூக்கி இருக்கிறது யாரு? மகேஸ்வரி மேடம். அதான்னு கேட்டேன். மகேஸ்வரி இருந்து ஓசை இல்லாம இருக்குமா? வாங்கம்மா. குட் ஆர்சிஎம் லீடர்ஸ். இன்னைக்கு வந்து பாபு சார் வந்து ரொம்ப அருமையா, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருள். ஆர்சிஎம்ல அனைத்து பொருள்களும் இருக்கு. இருந்தாலும் எதுல எல்லாம் ஆரோக்கியம் ததும்புதோ அந்த பொருள்களை எடுத்து பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி கிரீன் டீ பத்தி அதன் உள்ள பொருள் வந்து என்னென்ன உள்ளடக்கம், அந்த பொருளை அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னாரு. அதே மாதிரி கிளாய் துளசியும் ரைஸ் பிராண்ட் ஆயில பத்தி நிறைய சொன்னாரு. அதுல வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் பாபு சார், நீங்க ரைஸ் பிராண்ட் ஆயில்ல வந்து சொன்னீங்கல்ல, ஒரேசனால் இன்ஜெக்ஷன் வந்து யாருக்கு? ஹார்ட் பேஷண்ட்டுக்கா? யாருக்கு போடுறாங்க சார்? எப்ப போடுறாங்க அத? மேடம் ஒண்ணு இல்ல. கேக்குதா? கேக்குது. கேக்குது சார். கேக்குது. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அந்த
புற்றுநோய் வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு நோயா இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை மிஞ்சி வந்து இப்போ வந்துருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை வந்து இந்தியா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் தான். அப்போ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து யாருக்காவது வந்ததுன்னா இமீடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் உதவி, அதாவது தற்சமயம் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உயிர் போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரேசினால் என்ற இன்ஜெக்ஷன். அது வந்து இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனுக்கு 30,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ அது பேசிக்கா நம்ம அரிசி தவிட ஆயில இருக்கிறதுனால அதை நம்ம டெய்லி காலையில எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்ல நம்ம எடுத்தோம்னா நமக்கு இருதயம் வந்து பாத்தீங்கன்னா சீரா இயங்கும். இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் நமக்கு வராம நம்மளால பாதுகாத்துக்க முடியும். நன்றி. அபாரம் அபாரம், சூப்பர், மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். சரியான விளக்கம். ரொம்ப அருமையானது ஒரு மீட்டிங். எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப காமராஜ் சார் சொன்னாரு, பாபு சார் வந்து எப்ப கூப்பிட்டாலும் பேசுவாரு, ரெடிமேட் அப்படின்னாரு. அப்படி ரெடிமேட் வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறாரு காமராஜ் சார். ஆமா ஆமா, நீங்களும் தான் இருக்கிறீங்க, உங்களையும் தான் சொல்லணும். எனி டைம் ஏடிஎம் மாதிரி, ஏடிஎம் கார்டு மாதிரி. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு சார் மீட்டிங். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் கை தூக்கிருக்காங்களே? எனிபடி எல்ஸ்? யாரு? ஏமா பல்லாவரம், வாங்க ஏமா மேடம், அட்மிட் பண்ணுங்க. ஜெய்ஆர்சிஎம் சார். இப்ப எனக்கு ஒன்றரை வார்டுக்கு போனீங்களா? புது ஒன்றரை வார்டுக்கு போனோம் சார், போனோம் சார். சிறப்பா இருந்துச்சு. கருத்து சொல்லுங்க. இது இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து சொல்லுங்க சார். இப்ப ஆயில் பத்தி நம்ம சொல்றோம்ல சார், நான் 2-3 இடத்துல போகும்போது ஆர்சிஎம் பூரணா தான் நாங்க எடுக்கிறோம், ரொம்ப வருஷமா அதை எடுக்கிறோம், அதுக்கும் இதுக்கு இல்ல என்ன வித்தியாசம்? அவங்களும் அதே ஒரிஜினல் தான் சொல்றாங்க, டோபோக்கினால் தான் சொல்றாங்க. மேடம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாதான் இது தெரியும், யூஸ் பண்ணாம வாயில் எதுவும் இல்ல, நீங்க கொஞ்சம் ஒரு மாசமாவது எங்களுக்கு ட்ரை பண்ண கொடுங்கன்னு. வேற என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு எஸ்கேஎஸ் பூர்ணாக்கும் நமக்குன்னு கேக்குறாங்க. சொல்லிடுவா, நான் சொல்லுமா நீங்க சொல்றீங்களா பாபு? நானே சொல்லிடுறேன். நல்லா கேக்குமா? ஏமா மேடம் கேக்குறீங்களா? சார் சொல்லுங்க. ரைட். அதாவதுமா எஸ்கேம் ஒரைசினால், எங்க ஊர் தான் அது எஸ்கேம், ஈரோடு. எஸ்கேம்ல இருக்கிறது என்னன்னு கேட்டாமா, அது வந்து கெமிக்கல் ரீஃபைண்ட். எப்படின்னு கேட்டா பெட்ரோல்ல வந்து தவிட்ட கழுவுறாங்க, பெட்ரோல்ல கழுவி தவிட்ட எண்ணெயை பெட்ரோலோட மிக்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் பெட்ரோலை ஆவியாக்கி தனியா எடுக்கிறாங்க. அப்ப தவிட்ட எண்ணெய் தனியா நின்று போகுது. இப்ப சொல்லுங்க, இது பிசிக்கல் ரீஃபைண்டா? இதுல என்ன ஆகுன்னு கேட்டா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டினுடைய இது வந்து அந்த ஆயில்ல கொஞ்சமாவது இருக்கும். பட் நம்மளும் என்ன பண்றாங்கன்னா சுத்தமான தண்ணியில கழுவுறாங்க. அதை ஜவ்வோடு பரவல் சிஸ்டத்துல என்ன செய்யறாங்கன்னா தண்ணி எண்ணெய் தனித்தனியா பிரிக்கிறாங்க. எண்ணெயோடு தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் 2-1 சேராதடி முத்தமா இயற்கை குணம் மாறாதடினா. அப்ப என்னன்னு கேட்டா எண்ணெயோட தண்ணியை சேர்க்க முடியாது, பிரிச்சிடலாம் ஈஸியா. அப்போ இதுல வந்து எந்த விதமான கேடும் இல்லை. இது வந்து பிசிக்கலி ரீஃபைண்ட், அது வந்து கெமிக்கலி ரீஃபைண்டு, இது பிசிக்கலி ரீஃபைண்ட். மற்றபடி எஸ்கேஎம் எண்ணெய் வந்து சாப்பிட்றதுனால ஒரு கச்சல் அடிக்கும். கச்சல்னு சொன்னா ஒரு விதமான வாடை அடிக்கும், ஒரு விதமா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய அதுல வரும். ஆனா நம்மளுக்கு எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் வராது. இதை வந்து சாப்பிட்டா கூட ஒண்ணும் ஆகாது, அதை வாயில் ஊற்றி சாப்பிடவே முடியாது. அது இதுதான் டிஃபரெண்ட். ஹேமா மேடம் நோட் பண்ணுங்க. நோட் த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். ரைட், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதாவது அந்த எஸ்கேஎம் ஆயில் வந்து நீங்க எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. பட் அந்த ஆயில் வந்து அதை குடிக்க முடியுமா? சார் சொன்ன மாதிரி வாடை அடிக்கும், இது எல்லாமே இருக்கு. இது நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில்ல நான் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முறை இல்ல 5 முறை கூட நான் குடிக்கிறேன். இதுவரை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லை. அவ்வளவு நெய் மாதிரி இருக்கு. சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நெய் போட்டுக்கிறது கிடையாது, நம்மளுடைய ஆயில தான் நான் வந்து மேல அப்படியே தூவிடுவேன். அதே மாதிரி அதுல டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் இருக்கும். ஏன்னா பெட்ரோல்ல வந்து பிரிக்கிறதுனால டிரான்ஸ்ஃபேட் ஆசிட் அதுல இருக்கும். நம்மளதுல வந்து சீல அடிச்சிருப்பான் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு, அதுல சீல அடிச்சிருக்க மாட்டான் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு. நிறைய டிஃபரெண்ட் இருக்குமா. இந்த ஆயில் அப்படியே குடிக்கிறேன் பாருங்க. பாருங்கம்மா, இப்பவே கூட பாருங்க.
காலையில தான் குடிக்கணுங்கிறதுல எப்போ வேணும்னாலும் குடிக்கலாம். அடாடாடாடா சே, ஆயில் புல்லிங் பண்ணலாம். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாபுஜி, சூப்பர். அவ்வளவுதான் ஆமா முடிஞ்சு போச்சு. மேடம், இப்ப நம்ம உடம்புல இருக்கிற எல்லாம் அவ்வளவுதான், எல்லாமே கிளியர் ஆயிடும். வெரி நைஸ், சூப்பர், வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ நன்றி தேங்க்யூ. பாபு சார், மிகச்சிறப்பு, அற்புதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுனீங்க. இது ரொம்ப அருமை. ஏன்னா கேரளாவில் நம்ம சிஆர் மூர்த்தி சார் எல்லா கூட்டத்திலையும் குடிப்பாரு, 2 ஸ்பூன் குடிக்கணும் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு பழக்கிறதுக்காக வேண்டி. நல்ல அற்புதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் ஹேமா மேடம், வாழ்த்துக்கள் மகேஸ்வரி மேடம், வாழ்த்துக்கள் மற்றும் வந்திருக்கிற அத்தனை பேரையும் பெயர் பெயராய் வாழ்த்தி, ஜெகதீசன் சார், அப்புறம் யாரு மறுவரசி புவனேஸ்வரன், அப்புறம் அனித்து, அப்புறம் கோபி சங்கர், ஹேமா பல்லாவரம் மற்றும் ஜியோ LSI 154QWN வடிவேல், அப்புறம் ஜோதி லட்சுமி, அப்புறம் கவிதா ராம்குமார், மீசு சுகுமார் சார், நிர்மலா மேடம், சங்கீதா, சசிகலா மேடம், கரூர், விஸ்வநாதன், விஜயா மற்றும் நம்ம டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி உங்களை எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்க ஜெயார்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் ஆர்சியம். நாளைக்கு 2 to 4 நியூட்ரி சார்ஜ். வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். ஜெய் குட் நைட். பாரதம். குட் ஆர்சியம், ஜெய் குட் ஆர்சியம். நைட். நன்றி பாபு சார், வாழ்த்துக்கள். குட் ஆர்சியம்.